வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரியுடைய ஆசிரியர் தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியாகும், இது குறித்து ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பிஜிடிஆர்பியுடைய எக்ஸ்பெக்டேஷன் கட் ஆஃப் என்னவாக இருக்கும், மினிமம் குவாலிஃபிகேஷன் ஆன்சர் எப்போ, ஃபைனலான ஆன்சர் கீஸ் எப்போ, சிபி ப்ராசஸ்னால் என்ன, அப்பாயின்மெண்ட் ஆர்டர், இது குறித்து ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் பல டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்டார் கேள்விகள் நிறைய இருக்குது. ஸோ அவங்களுடைய ஆன்சர் கீஸை பார்க்குறப்ப ஸ்டார் கேள்விகளுக்கு இன்னும் மீண்டும் ஆன்சர்ஸ் எல்லாமே மறு மதிப்பீடு செய்யப்படும் அப்படின்ட்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டார் கேள்விகளுக்கு ஆன்சர் கீஸ் எல்லாமே நமக்கு மறு மதிப்பீடு செய்யப்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டார் கேள்விகளை பொறுத்த வரைக்கும் கூடுதலான மதிப்பெண்கள் கிடைக்குமா அப்படின்னா, நிச்சயமாக ஸ்டார் கேள்விகளுக்கு கூடுதலான மதிப்பெண்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, பிஜிடிஆர்புடைய தேர்வர்கள் கோரிக்கை மேலே லட்சக்கணக்கான கோரிக்கை வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, எங்களுக்கு வேக்கன்சிஸை உயர்த்தணும், தேர்வு கடினம், ஸோ தேர்வு எழுத படிக்கிற சிலபஸில் அவுட் ஆஃப் சிலபஸ்ஸு, தேர்வு உடனடியாக நடத்தியது, இப்படி பலதரப்பட்ட வேதனைகளோட பிஜிடிஆர்பி ஆசிரியர்கள் இருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில் ரிசல்ட்டு உடனே வெளியிட்டாங்க அப்படின்னா அவங்க அடுத்தடுத்த நிலைமைக்கு என்ன ஆகுவாங்கன்னு அப்படின்னு தெரியல. ஆனால் ரிசல்ட்டு கொஞ்சம் வெளியிட தாமதமாகும் அப்படின்ற மாதிரி சில பேச்சுகள் எல்லாமே அங்கங்கே போயிட்டு தாங்க இருக்குது. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை உயர்த்துவது குறித்து முக்கியமான அப்டேட்கள் எடுக்கப்பட்டு வருதுங்க. ஸோ இன்னும் நீங்கள் ஆன்சர் கீஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னா இணையதளத்திற்கு சென்று ஆன்சர் கீஸை செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு என்ன மதிப்பெண்கள். ஸோ இது இன்னும் ஃபைனலான ஆன்சர் கீஸ் எல்லாம் கிடையாதுங்க. இது ஒரு தோராயமான ஆன்சர் கீஸ் தான். ஸோ ஒரு ஃபைனலாக எக்ஸ்பெக்டட் ஆன்சர் கீஸ் எல்லாமே விரைவில் வெளியிட போகிறாங்க. ஸோ ஃபைனலான ஆன்சர் கீஸுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு மினிமம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், சிவி லெட்டர் ப்ராசஸ் எல்லாமே உங்களை கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பிசி எம்பிசி 75 மார்க் இருக்கணும், 50%. ஸோ எஸ்சி எஸ்சிஏ எல்லாமே 45%, 67 மதிப்பெண்கள். எஸ்டி 40%, 60 மதிப்பெண்கள் இருந்தாலே போதும். நிச்சயமாக முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸாக கட் ஆஃப் மதிப்பெண்களை நம்ம பார்த்துடலாம். தமிழ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா, ஜென்ரல் 99, பிசி 95, எம்பிசி 90, எஸ்சி 85, எஸ்டி 50, பிடபிள்யூடி 75. இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறப்ப ஜென்ரல் 98, பிசி 93, எம்பிசி 89, எஸ்சி 81, எஸ்டி 79, பிடபிள்யூடி 76. மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறப்ப ஜென்ரல் 98, பிசி 92, எம்பிசி 85, எஸ்சி 82, எஸ்டி 80, பிடபிள்யூடி 77. ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறப்ப ஜென்ரல் 100, பிசி 93, எம்பிசி 85, எஸ்சி 84, எஸ்டி 80, பிடபிள்யூடி 75. கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறப்ப ஜென்ரல் 90, பிசி 90, எம்பிசி மற்றும் டிஎன்சி 85, எஸ்சி 84, எஸ்டி 80, பிடபிள்யூடி 75. அடுத்து பாட்னி டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறப்ப ஜென்ரல் 90, பிசி 90, எம்பிசி 87, எஸ்சி 83, எஸ்டி 80, பிடபிள்யூடி 76. அடுத்து ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறப்ப ஜென்ரல் 90, பிசி 90, எம்பிசி 86, எஸ்சி எஸ்சிஏ 82, எஸ்டி 79, பிடபிள்யூடி 78. காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறப்ப ஜென்ரல் 95, பிசி 95, எம்பிசி 89, எஸ்சி 83, எஸ்டி 78, பிடபிள்யூடி 76. அடுத்து எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறப்ப ஜென்ரல் 90, பிசி 90, எம்பிசி 84, எஸ்சி 84, எஸ்டி 77, பிடபிள்யூடி 75. அடுத்து எஸ்டி டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறப்ப ஜென்ரல் 94, பிசி 92, எம்பிசி 86, எஸ்சி 83, எஸ்டி 80, பிடபிள்யூடி 76. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். ஜென்ரல் 100, பிசி 94, எம்பிசி 85, எஸ்சி 82, எஸ்டி 79, பிடபிள்யூடி 76. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபிசிக்கல் டைரக்டரை நம்ம பார்க்குறப்ப ஜென்ரல் 95, பிசி 91, எம்பிசி 86, எஸ்சி 83, எஸ்டி 80, பிடபிள்யூடி 76. பொலிட்டிக்கல் சயின்ஸ் நம்ம பார்க்குறப்ப ஜென்ரல் 96, பிசி 93, எம்பிசி 83, எஸ்சி 84, எஸ்டி 79, பிடபிள்யூடி 79. அடுத்து ஜியாகிரபி டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறப்ப ஜென்ரல் 98, பிசி 90, எம்பிசி 88, எஸ்சி 82, எஸ்டி 80, பிடபிள்யூடி 76. ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு
இந்த டைம் வந்து பிஜிடிஆர்பியில் பணி வாய்ப்பு உங்களை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டரு உங்களுக்கு வழங்க போகிறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் இறுதிக்குள்ளே அது எல்லாமே நடக்கும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் ரொம்ப பேர் வந்து வேதனையில் இருக்காங்க. ஸோ போனஸ் மதிப்பெண்கள் வழங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அவங்கள சந்திக்கிறேன். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரியுடைய ஆசிரியர் தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியாகும், இது குறித்து ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பிஜிடிஆர்பியுடைய எக்ஸ்பெக்டேஷன் கட் ஆஃப் என்னவாக இருக்கும், மினிமம் குவாலிஃபிகேஷன் ஆன்சர் எப்போ, ஃபைனலான ஆன்சர் கீஸ் எப்போ, சிபி ப்ராசஸ்னால் என்ன, அப்பாயின்மெண்ட் ஆர்டர், இது குறித்து ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் பல டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்டார் கேள்விகள் நிறைய இருக்குது. ஸோ அவங்களுடைய ஆன்சர் கீஸை பார்க்குறப்ப ஸ்டார் கேள்விகளுக்கு இன்னும் மீண்டும் ஆன்சர்ஸ் எல்லாமே மறு மதிப்பீடு செய்யப்படும் அப்படின்ட்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டார் கேள்விகளுக்கு ஆன்சர் கீஸ் எல்லாமே நமக்கு மறு மதிப்பீடு செய்யப்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டார் கேள்விகளை பொறுத்த வரைக்கும் கூடுதலான மதிப்பெண்கள் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக ஸ்டார் கேள்விகளுக்கு கூடுதலான மதிப்பெண்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியுடைய தேர்வர்கள் வந்து கோரிக்கை மேலே லட்சக்கணக்கான கோரிக்கை வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, எங்களுக்கு வேகன்சிஸை உயர்த்தணும், தேர்வு கடினம், ஸோ தேர்வு எழுத படிக்கிற சிலபஸில் அவுட் ஆஃப் சிலபஸ்ஸு, தேர்வு உடனடியாக நடத்தியது, இப்படி பலதரப்பட்ட வேதனைகளோட பிஜிடிஆர்பி ஆசிரியர்கள் இருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில் ரிசல்ட்டு உடனே வெளியிட்டாங்க அப்படின்னா அவங்க அடுத்தடுத்த நிலைமைக்கு என்ன ஆகுவாங்கன்னு அப்படின்னு தெரியல. ஆனால் ரிசல்ட்டு கொஞ்சம் வெளியிட தாமதமாகும் அப்படின்ற மாதிரி சில பேச்சுகள் எல்லாமே அங்கங்கே போயிட்டு தாங்க இருக்குது. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை உயர்த்துவது குறித்து முக்கியமான அப்டேட்கள் எடுக்கப்பட்டு வருதுங்க. ஸோ இன்னும் நீங்கள் ஆன்சர் கீஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னா இணையதளத்திற்கு சென்று ஆன்சர் கீஸை செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு என்ன மதிப்பெண்கள். ஸோ இது வந்து இன்னும் ஃபைனலான ஆன்சர் கீஸ் எல்லாம் கிடையாதுங்க. இது வந்து ஒரு தோராயமான ஆன்சர் கீஸ் தான். ஸோ ஒரு ஃபைனலாக எக்ஸ்பெக்டட் ஆன்சர் கீஸ் எல்லாமே விரைவில் வெளியிட போகிறாங்க. ஸோ ஃபைனலான ஆன்சர் கீஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு மினிமம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சிவி லெட்டர்கள் ப்ராசஸ் எல்லாமே உங்களை கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பிசி எம்பிசி 75 மார்க் இருக்கணும், 50%. ஸோ எஸ்சி எஸ்சிஏ எல்லாமே 45%, 67 மதிப்பெண்கள். எஸ்டி 40%, 60 மதிப்பெண்கள் இருந்தாலே போதும். நிச்சயமாக முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸாக கட் ஆஃப் மதிப்பெண்களை நம்ம பார்த்துடலாம். தமிழ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் 99, பிசி 95, எம்பிசி 90, எஸ்சி 85, எஸ்டி 50, பிடபிள்யூடி 75. இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறப்ப ஜென்ரல் 98, பிசி 93, எம்பிசி 89, எஸ்சி 81, எஸ்டி 79, பிடபிள்யூடி 76. மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறப்ப ஜென்ரல் 98, பிசி 92, எம்பிசி 85, எஸ்சி 82, எஸ்டி 80, பிடபிள்யூடி 77. ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறப்ப ஜென்ரல் 100, பிசி 93, எம்பிசி 85, எஸ்சி 84, எஸ்டி 80, பிடபிள்யூடி 75. கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறப்ப ஜென்ரல் 90, பிசி 90, எம்பிசி மற்றும் டிஎன்சி 85, எஸ்சி 84, எஸ்டி 80, பிடபிள்யூடி 75. அடுத்து பாட்னி டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறப்ப ஜென்ரல் 90, பிசி 90, எம்பிசி 87, எஸ்சி 83, எஸ்டி 80, பிடபிள்யூடி 76. அடுத்து ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறப்ப ஜென்ரல் 90, பிசி 90, எம்பிசி 86, எஸ்சி எஸ்சிஏ 82, எஸ்டி 79, பிடபிள்யூடி 78. காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறப்ப ஜென்ரல் 95, பிசி 95, எம்பிசி 89, எஸ்சி 83, எஸ்டி 78, பிடபிள்யூடி 76. அடுத்து எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறப்ப ஜென்ரல் 90, பிசி 90, எம்பிசி 84, எஸ்சி 84, எஸ்டி 77, பிடபிள்யூடி 75. அடுத்து எஸ்டி டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறப்ப ஜென்ரல் 94, பிசி 92, எம்பிசி 86, எஸ்சி 83, எஸ்டி 80, பிடபிள்யூடி 76. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். ஜென்ரல் 100, பிசி 94, எம்பிசி 85, எஸ்சி 82, எஸ்டி 79, பிடபிள்யூடி 76. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஃபிசிக்கல் டேரக்டரை நம்ம பார்க்குறப்ப ஜென்ரல் 95, பிசி 91, எம்பிசி 86, எஸ்சி 83, எஸ்டி 80, பிடபிள்யூடி 76. பொலிட்டிக்கல் சயின்ஸ் நம்ம பார்க்குறப்ப ஜென்ரல் 96, பிசி 93, எம்பிசி 83, எஸ்சி 84, எஸ்டி 79, பிடபிள்யூடி 79. அடுத்து ஜியாகிரபி டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறப்ப ஜென்ரல் 98, பிசி 90, எம்பிசி 88, எஸ்சி 82, எஸ்டி 80, பிடபிள்யூடி 76. ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு இந்த டைம் வந்து பிஜிடிஆர்பியில் பணி வாய்ப்பு உங்களை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டரு உங்களுக்கு வழங்க போகிறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் இறுதிக்குள்ளே அது எல்லாமே நடக்கும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் ரொம்ப பேர் வந்து வேதனையில் இருக்காங்க. ஸோ போனஸ் மதிப்பெண்கள் வழங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அவங்கள சந்திக்கிறேன்.